நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. யாருன்னே தெரியாது, ஒண்ணுன்னே தெரியாது. நீங்க ஜெயிப்பீங்களா அதாவது வாங்குவீங்களா வருவீங்களா மாட்டீங்களானே தெரியாது. உங்க அலப்பறதாண்டா தாங்க முடியல. அதாவது நிறங்குடம் தழும்பாதான், குறைகுடம் தான் வந்து தழும்பும். அந்த மாதிரி தான்டா உங்களோட தழும்பாது. அந்த மாதிரிதான் உங்க செயல்பாடெல்லாம் இருக்குன்னு சொல்லி. சரி, அவர் தான் வரமாட்டாருன்னு தெரிஞ்சிருச்சுல்ல, அப்புறம் நீ வந்து இங்க கத்திக்கிட்டு இருக்க. கும்பல் அங்கேயும் வருது இல்ல. ஏன்பா அந்த பிஸ்கட்டை யாராவது பிரிச்சு போடுங்கப்பா. நான் தான் திட்டுனேன்ல, சோத்துல உப்பு போட்டு தின்றியா, அது போட்டு தின்றியா, என்ஜினியரிங் நுழைவுத்தரு யார் வந்து ரத்து பண்ணா, எங்க தாத்தா தானே. இவ்வளவு பேசி நீ திருப்பி அங்க போறேன்னா இப்போ நாங்க கேட்போம்ல. ஆமா, கேட்டுட்டு போ. நாங்க தான் திருப்பி கேட்கறோம்ல, எங்களுக்கு என்ன வாயா இல்ல, நாங்க உன்னை திருப்பி கேட்கறோம்ல. அதை விட நீ கேட்கறத விட ட்ரிபிள் மடங்கா உனக்கு நாங்க வந்து கொடுக்குறோம்லன்னு அவங்களுடைய பதிலெல்லாம் வந்திருக்கு. திமுகக்குள்ள கொண்டு வராங்களா இல்ல ஒரு அளவுதான் அப்படியே போயிட்டு இருக்கு, அந்த ஸ்ட்ராங் கான்பிடென்ட்டா இல்லாம அவங்களுக்குள்ள அந்த குழப்பத்துக்குள்ள இப்போ கொண்டு வராங்களா இல்ல நிலைமை வேற மாதிரி தான் இருக்குன்ற அந்த ஒரு தாட்டுக்குள்ள வந்து இப்போ அவங்க போயிட்டு இருக்காங்க. ஆட்சிக்கு வராதுன்னா இல்ல கஷ்டமா ஆட்சிக்கு வரான்னு ரொம்ப டஃப், நம்ம என்னால எதுவும் சொல்ல முடியாது. நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்றாங்க ஜோ. இப்போ ஒரு டீம் கேட்டா ஒரு அன்னைக்கு ஓட்டு போட்டுட்டு அன்னைக்கு வந்து இதுக்கு போயிட்டாரு, அந்த ஆபீஸ் போயிட்டாரு. அந்த பெண் அந்த ஆபீஸ்க்கு போயிட்டு அங்க போய் ஏதோ செக் பண்ணி இருந்திருக்காரு. அங்க வந்து பெண்கள் எல்லாரும் ஓட்டு போடுறது என்ன இவ்வளவு பேர் வராங்க, என்ன இவ்வளவு பர்சன்டேஜ் இப்பவே வந்துகிட்டு இருக்கு, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்டு கொஞ்சம் அப்செட் ஆயிருக்கிறதாவும் நியூஸ் வருது. கடைசியா இவ்வளவு பர்சன்டேஜ் ஆனதுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் கொஞ்சம் அப்செட் ஆயிருக்காரு. இவ்வளவு ஓட்ஸ் வருதுன்னா இப்ப ஏதோ சம்திங் நடக்குதா அப்படின்ற மாதிரி முட்டு கொடுக்கறது இல்ல. இருங்க ஜோ, நார்மலைஸ் பண்றாரு. அவங்க திமுக பண்ற எல்லாத்தையுமே நார்மலைஸ் பண்ண, நீ நடுநிலையா இருந்து பேசணும். அது எங்க இருக்கு, அது எங்க இங்க இருக்கு. எல்லாத்துக்குமே முட்டு கொடுக்குற மாதிரி என் குடும்ப ஆட்சி வந்தா என்ன, நீ எல்லாத்தையுமே நார்மலைஸ் பண்றீங்க. நார்மலைஸ் பண்றது இல்லங்க, நான் என்ன கேக்குறேன், அப்படியே உடைக்கணும்னு முடிவு பண்ணிட்டானா காரையா உடைப்பான். இது என்ன எடுத்து கொடுக்குறோம்? எடுத்து கொடுக்கலங்க. ரெட்ரோலுக்ஸ் குடும்பங்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை பற்றி பேசலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. ரெட்ரோலுக்ஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்றவங்களுக்கு மிக்க நன்றி. பண்ணாதவங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்களை பாருங்க, லைக் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருக்கீங்க நிறைய பேர், சிலது பார்த்தேன். மிக்க நன்றி. இப்போ கேட்டே ஆகணும், நிகழ்வுகளை கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுறேன்னு ஒருத்தர் வாக்குறுதி கொடுத்தாரு, நிறைவேற்றிருங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். ஆமாம், பண்ணிடுங்க. அதே மாதிரி இன்னொரு 2-3 பேர் மட்டும் கேட்டிருந்தாங்க. ஃபோனில் ஒருத்தவங்க பேசியிருந்தாங்கல்ல, அவங்க கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தவங்க பேசியிருந்தாங்க, ரெகுலராக பார்க்குறோம், நல்லா இருக்குது. அதாவது ரொம்ப ஹாஷாக இல்லாமல் மக்களுக்கு பிடிச்ச மாதிரி, ஹாஷான்னா மற்றவங்கலாம் பேசுகிற மாதிரி வந்து ஒரு முகம் சுளிக்கிற வகையிலையோ அது மாதிரி இல்லாம, ஹார்ஷா இல்லாம, ரொம்ப ஹார்ஷா இல்லாம, ஹார்ஷா இல்லாம, அதுதான் நம்மளுடைய இதுவும். அது வந்து சொல்லியிருக்காங்க. நாங்கள் எல்லாமே ஃபேமிலியாகவே பார்க்குறோம் அப்படின்ற விஷயங்களும் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஸ்ரீதேவின்னு ஒருத்தவங்க, அவங்க ரெகுலராக நம்ம வியூஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்கன்னா, நேற்று நீங்கள் வேற கருப்பாக இருக்கேன்னு சொல்லி வருத்தப்பட்டீங்க. வருத்தப்படாதீங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. நான் கருப்பாக இருக்கேன்னு வருத்தப்படலைங்க. நான் சொன்னது சில பேருக்கு என்ன அடையாளம் தெரியும், டவுட் இருக்கு, இவன் தானான்ற ஒரு டவுட் இருக்கும். அது ஏன்னா இங்க நீங்க பாக்குறதுக்கும் அங்க நான் பாக்குறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அது அந்த எடிட்டிங்ல கொஞ்சம் ஏதாவது ஜிமிக்ஸ் போட்டு அதனால கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். கருப்பா இருக்கேன்லாம் நான் வருத்தப்பட்டது இல்லை. அதுக்கெல்லாம் யாராவது வருத்தப்படுவாங்களாங்க? கருப்பு தங்கங்க ஒரு போடு. அப்புறம் தனுன்னு சொல்லி ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ரியோன் காலையிலே ஒரு 9 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். ரியோன் ஒருத்தர் வந்து மெசேஜ் பண்ணா, அண்ணா இப்போ கூட நான் உங்கள் வீடியோ தான் நான் பார்த்துட்டு இருக்கேன்னு. எத்தனை மணிக்கு? 9 மணிக்கு, காலையில் 9 மணிக்கு அனுப்பி விட்டுருந்தாங்க. இப்போ கூட நாங்கள் உங்கள் வீடியோ தானே பார்க்குறேன், நல்லா இருக்கு, நல்லா அவங்க தலையெழுத்து பாருங்களேன், நம்ம வீடியோ பார்க்கணும்னா அப்படிலாம் சொல்லாதீங்க, நம்ம குடும்பங்கள் அதுதான், அதனாலதான் சொல்றேன். குடும்பத்தில் இருக்கவன் நம்ம மதிக்க மாட்டான்ற ஒரு கரெக்டு தான் ஃபார்முலா ஒன்று இருக்குது. அதே மாதிரி நேற்றுக்கு நீங்கள் பேசினது நிறையா குவைத்துலேருந்து ஏதோ டிவிக்கு ஐடிவிங்க வச்சு செஞ்சு விட்டாங்க பேசினதுல. அதாவது கார்த்திக் சார் வந்து பாகுபலி, அந்த காலகேயன் யாருன்னு கேட்டோம்னா ஜேம்ஸ் வசந்த். அவர் அந்த மண்டையை பிடிச்சி இழுத்துட்டு போவார்ல, இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. இது என்னோட டீம் கூட கிடையாது. யாரோ நண்பர்கள் ஆவேசப்பட்டு ஏதோ போட்டுட்டீங்க. அது மாதிரிலாம் பண்ண ஆவேசப்பட்டாலும் இல்லை, கனெக்ட் ஆயிடுச்சு அவங்களுக்கு. நாங்கள் அதுக்காக அது மாதிரிலாம் பண்ணாதீங்க ப்ளீஸ், வேண்டாம். இது மாதிரி இப்போ அந்த மாதிரி கலகையறலாம், அந்த மாதிரிலாம் வேணாம். வேற எது மாதிரி பண்ண எந்த மாதிரியும் வேணாம், அது அப்படியே விட்டுருவோம்.
நல்லா போயிட்டு இருக்குது. இந்த குடும்பங்கள் நம்மளுக்கு கொடுக்குற அந்த அன்புக்கு வந்து ரொம்ப நன்றி. என்கிட்ட எதுவுமே இல்லைப்பா. இல்ல இதெல்லாம் 200 ஊப்பிங்களுக்கு வந்து சிம்ம சொப்பனம். இதெல்லாம் உங்களை மாதிரி லுச்சா பசங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எனக்கு பயமா இருக்குடா. இல்லைங்க, அந்த ஒரு ஆனந்தம் நம்மளுக்கு இருக்கும்ல. இவ்வளவு பேர் நம்மளுக்கு சப்போர்ட். யாரா போக்கிரி படத்தை போட்டு காட்டினது? அதுக்கு நைட்டு தான் பார்த்தேன். நீ செத்தா உன் புள்ள வருவான்ல அப்படின்னு அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன். அதுல வரும் ஃபேமஸ் டைலாக் லுச்சா பசங்க. ஏங்க இப்பதானங்க நல்லபடியா போயிட்டு இருக்கு, ஃபேமிலியோட பாக்குறாங்க, திருப்பி அதையே பேசிக்கிட்டு இருக்கீங்க. கெட்ட வார்த்தைங்களா? அது கெட்ட வார்த்தை இல்லைங்க, அதையே ஏன் சொல்லணும்னு தான் கேட்குறேன். சரி ஓகே, அதை மட்டும் மறந்துடுங்க. அப்புறம் இன்றைய பொழுதுபோக்குகள் பஞ்சாயத்துகள் அது நிறைய இருக்குது. ஆரம்பிச்சிட்டாங்க, அது வழக்கம் போல ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல நல்ல ஒரு இதுலேருந்தே தொடங்குவோம். தவைக்கா தலைவர் விஜய் அவர்கள் வந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிருக்காரு. அரோகரா. யாருக்கும் தெரியாது. திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம் அப்படின்றதுக்காக அங்க வந்து போயிருக்காரு. போயிட்டு பீச்சிலலாம் வந்து காலெல்லாம் நினைச்சிருக்காரு. ரொம்ப ப்ரொஃபஷனலா இதுவா போயிருக்காரு. ஆமா ப்ரொஃபஷனலா போயிருக்காரு. வேட்டி சட்டை அது ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே, ட்ரெடிஷ்னலா வந்து கோயிலுக்கு போற மாதிரி வந்து போயிருக்காரு. ஸோ உள்ள அந்த சட்டையெல்லாம் போடக்கூடாதுன்னு அதனால அந்த துண்டு மட்டும் போட்டுட்டு போயிருக்காரு. காலையில் அது ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆகி போச்சு. அது எப்படி போகலாம், அவர் மாற்று மதத்தினர், அவர் ஜோசப் விஜய், அவர் கூட இருக்கிறவர் நயீம் மூஷா, இவங்கெல்லாம் எப்படி போகலாம், என்ன அத்தாரிட்டி இருக்கு பார்த்தீங்களா, இதுவே கிறிஸ்தவ மதத்துலலாம் இதை ஒத்துப்பாங்களா, இதுவே இஸ்லாமிய மதத்திலலாம் இதை ஒத்துப்பாங்களா, அப்படியா இப்படியா ஆச்சாக்கும் பூச்சாக்கும் அப்படின்னாங்க. அதுக்குன்னு ஒரு ஃபார்ம் இருக்கு, அந்த ஃபார்மை போயிட்டு போகணும். அப்படிலாம் போக முடியாது. இல்லை அது இப்போ இந்து அறநிலையத்துறை போட்டிருக்கக்கூடிய சில கண்டிஷன்ஸ். இப்போ நீங்கள் எந்த இதுலையுமே நீங்கள் அப்படிலாம் போக முடியாது. இப்போ நீங்கள் சர்ச்சுக்கு போகலாம் இல்லைங்களே. இப்போ வேளாங்கண்ணியில் முஸ்லீம்ஸும் நிறைய பேர் வராங்க. சொல்றது இந்து கோவில்களில் இந்த மாதிரி உள்ள முருகன் கோவில்கள்லாம் வந்து மாற்று மதத்தினராக இருக்கக்கூடியவங்க வந்து, அதாவது இப்போ தெரியாமல் போவாங்க, அவங்க பாட்டுக்கு போனால் ஒன்றும் தெரியாது. ஆனால் விஜய் மாதிரி ஒருத்தர் வேறு மதம், அவர் வந்து ஒரு கிறிஸ்திய மதத்தை சார்ந்தவர் அப்படின்றதுனால அதுக்கான ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்குது. அதை ஃபில் பண்ணி தான் போகணும். ஸோ அந்த ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி தான் போயிருக்காரு. அவர் கூட வந்து அந்த நயீம் மூஷா எல்லாரும், அந்த பாடி கார்டு இருக்காரு இல்லையா, அவர் எல்லாருமே வந்து கூட வந்து அந்த ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணிட்டு தான் போயிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த ஒரு அது அப்புறம் நான் சொல்கிறது, இது வந்து எப்படி போகலாம், இது வந்து அவங்களாம் மட்டும் வந்து வராங்களா போகிறாங்களா. இப்போ நான் இந்த தமிழ்நாடு அதுக்கெல்லாம் விதி விலக்கானது, அப்பாற்பட்டது. இது வந்து வடநாடு மாதிரியோ அது மாதிரிலாம் கிடையாது. இங்கே இப்படி தான், நாங்கள் இப்படி தான் இருப்போம், நாங்கள் அந்யோன்யமாக தான் இருப்போம். எங்களுக்கு வந்து இது புதுசாக இருக்குது நீங்கள் சொல்கிறது. என்னமோ இவங்க எல்லாமே வேறு மதத்தில் இருக்கவங்க மற்ற இதுக்கு சமீபத்தில் அப்படி ஒன்று வந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு தான் வந்து உள்ள ஹை அந்த லெவலில் இருக்கிறவங்க, இல்லை ஒரு என்ன சொல்றது போஸ்டிங்கில் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தானா? அப்படி கிடையாது. நார்மல் பீப்புள் கூட அப்படி போகக்கூடாது, முடியாது. அப்படி வந்து இது பண்ண முடியாது உங்களால். இப்போ நீங்கள் திருப்பதிக்கே போனோன்னா கூட ஆதார் கார்டெலாம் கேட்குறாங்க, தெரியல உங்களுக்கு. திருப்பதியில் நீங்கள் மேலே ஏறி போகிறீங்கன்னா உங்களோட ப்ரூஃப் வந்து கொடுக்கணும். ஸோ அந்த ப்ரூஃபில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டில் உங்களோட பேர் வந்து தெரிஞ்சிடும். அதேமாதிரி ஒவ்வொரு இதுக்கும் வந்து இந்த மாதிரி வந்து இருக்குது. ஸோ திருச்செந்தூருக்கு போகும்போது இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஸோ அதனால் அந்த ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு தான் அவர் வந்து போயிருக்காரு. இதில் வந்து சில பேருக்கு வந்து இது என்ன இப்போ திடீர்னு கோயிலுக்கு போகிறாரு, என்னவா இருக்கும், ஏதா இருக்கும், எதுக்காகவா இருக்கும், அந்த ஜோதிடர் பின்னாடியே இருக்காரு, அவர் சொல்கிறதுனால தான் அவர் வந்து போகிறாரு அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. அவர் ஏன் போனார், எதுக்கு போகிறாருலாம் தெரியாது. பிஜேபி கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால போனாராமே ஜோசப் விஜய். எதுக்கு இப்போ வந்து திருச்செந்தூருக்கு போகணும்னா பிஜேபி சொல்லி தான் இப்போ போயிருக்காராம். இதுக்கு போனாரு, மசூதிக்கு போனாரு. எதுக்கு? இந்த பிரச்சாரத்துக்கு போகும்போது. அது வேற. எதுக்கு அந்த கோயிலுக்கு போனாரு, இதெல்லாம் பிஜேபி சொல்லி போவாரா? அது அவங்களுடைய ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவர் சர்ச்சுக்கு ஏதோ ஒன்று போறாருன்னா பாத்தீங்களா இந்த மாதிரி இதா இருக்குன்றதுக்காக முன்கூட்டியே போறாராம். இல்ல ஜோ, அவர் வந்து ஜென்ரலாவே அவருடைய படங்கள் முடிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு போற பழக்கம் உண்டு. எங்க போவார்னா வேளாங்கண்ணி போவார். வேளாங்கண்ணி போயிட்டு அந்த வேளாங்கண்ணி மாதாவை வந்து வழிபட்டு வர ஒவ்வொரு படம் ரிலீஸுக்கு முன்னாடி வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அந்த மாதிரி வந்து போயிட்டு அந்த ப்ரேயர்லாம் பண்ணிட்டு வருவார். அதே மாதிரி விஜய் பொறுத்த வரைக்கும் அந்த அவர் இந்த மதத்துல பிறந்திருக்காரு, அந்த மதத்தை அவர் வழிபடுறாரு. ஆனா அவர் ஒரு கலைஞனா எந்த மதத்துக்கும் வந்து சார்ந்தவரா அவர் வந்து இல்லை. அதே மாதிரி பார்க்குற அந்த இஸ்லாமிய நண்பர்களோ சரி, கிறிஸ்தவ நண்பர்களாக இருக்கட்டும், இல்லை மாதிரி இந்துக்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அப்படி வந்து விஜய் வந்து ஒரு மதத்துக்குள்ளார எப்போவுமே வந்து
பார்த்ததில்ல. அது 2017 மெர்சல் படம் வரும்போதே அவர் வந்து அவரை வந்து நீ ஜோசப் விஜய்னு சொன்னதுனால ஆமா நான் ஜோசப் விஜய் தான் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் பேடை வந்து எச் ராஜாக்காக வந்து பண்ணாரு. அதனால அந்த மாதிரி ஒரு விஷயங்களை யாருமே வந்து கண்ட்ரோல் பண்ணாது இந்த மாதிரி மதம் அப்படின்னு. ஸோ அவர் விருப்பப்பட்டிருக்காரு. அதனால அவர் வந்து திருச்செந்தூர் போனார். ஆனால் திருச்செந்தூர் போகும்போது ஒரு 2 மணி 3 மணி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வந்துட்டு அப்பையும் கூட்டம், அப்பையும் வந்து ஒரு க்ரௌடு வந்து இருக்கு. அவர் வராருன்னு தெரிஞ்சு அந்த இடத்துல வந்து நின்று அவருக்காக வந்து அவரை பார்த்துட்டு வந்து போகிறதா இருக்கட்டும், அந்த கோயிலில் வந்த கூட்டமாக இருக்கட்டும், அப்புறம் அந்த வேலை வேற கையில் கொடுத்துட்டாங்க, அது ஒரு பக்கம். அதை விட அதை எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாக இருந்தது அந்த ஃப்ரேம், அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் தான். அவர் அந்த கோயில் அந்த வேல் தெரிகிறது, இவர் அந்த கார் மேலே நிற்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ட்வீட்லாம் பார்த்தேன். அட்லி ராஜமௌலி கூட இப்படி ஒரு ஃப்ரேம் வைக்க முடியாது. ஜஸ்ட் ஒரே ஒரு ஃபோனில் ஒரு கேமராவில் எடுத்த ஒரு ஃபோட்டோ. அது பாருங்க ஒரு சென்சேஷனலாக அதை வந்து இவரோட ஒரு லைஃப்பில் இது ஒரு முக்கியமான ஒரு பிக் மாதிரி வந்து மாறிடுச்சு. விஜய் அவர்களோட ரசிகர்களுக்கும் சரி அவருக்குமே சரி ஒரு மாதிரி ஒரு ட்ரேட்மார்க்காக வந்து ஒரு பிக் வந்து மாறி இருக்குன்றது அவங்களாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. எனக்குமே இந்த ஃபோட்டோ பார்க்கும்போது பிடிச்சது. நான் கூட ட்விட்டரில் போட்டிருந்தேன். ஆமாம் போட்டிருந்தேன், ட்விட்டரில் யூஸ் பண்ண கற்றுக்கணும் போட்டிருந்தேன். நல்லா இருந்தது, அந்த ஃபோட்டோ நல்லா இருந்தது பார்த்தேன், நானும் பார்த்தேன். அது ஒரு தனி வைபாக இருந்துச்சு. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபோட்டோ அந்த மாதிரி அமையும். ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபோட்டோ அமையும். விஜய்க்கு அப்படி ஒரு ஃபோட்டோ, இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து நல்லா இருக்கு. அந்த ஃபோட்டோவே பார்க்க வந்து நல்லா இருக்குன்ற மாதிரி இருக்கு. நிறைய பேரோட வால்பேப்பர் மாறி இருக்கும்னு நினைக்கிறேன் நேரத்துக்கு. எனக்கு தெரிஞ்ச நேரத்துக்கு மாறி இருக்கும். அது ஃபோன் கேஸ்லாம் கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த போன் கேஸ் திருச்செந்தூர்லயே வித்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அந்த கோயில் சரௌண்டிங்லயே வித்தாலும் இனிமே ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்ற அளவுக்கு இது போனதுக்கே என்ன ஒண்ணுன்னா, ஜெயிக்க போற திமுக ஒன்றும் இல்லாம இருக்குது, ஒரு 40-50 சீட்டு ஜெயிக்க போற அதிமுக ஒன்றும் இல்லைங்க. நீ யாருன்னே தெரியாது, ஒன்றுன்னே தெரியாது, நீங்களாம் ஜெயிப்பீங்களா அதாவது வாங்குவீங்களா வருவீங்களா மாட்டீங்களானே தெரியாது, உங்க அலப்பறதாண்டா தாங்க முடியல. அதாவது நிறங்குடம் தழும்பாதான், குறைகுடம் தான் வந்து தழும்பும். அந்த மாதிரி தான்டா உங்களோட தழும்பாது. அந்த மாதிரிதான் உங்க செயல்பாடெல்லாம் இருக்குன்னு சொல்லி. சரி, அவர் தான் வரமாட்டாருன்னு தெரிஞ்சிருச்சுல்ல, அப்புறம் நீ வந்து இங்க கத்திக்கிட்டு இருக்க. கும்பல் அங்கேயும் வருது இல்ல. ஏன்பா அந்த பிஸ்கட்டை யாராவது பிரிச்சு போடுங்கப்பா. நான் தான் திட்டுனேன்ல, சோத்துல உப்பு போட்டு தின்றியா, அது போட்டு தின்றியா, என்ஜினியரிங் நுழைவுத்தரு யார் வந்து ரத்து பண்ணா, எங்க தாத்தா தானே, இவ்வளவு பேசி நீ திருப்பி அங்க போறேன்னா இப்போ நாங்க கேட்போம்ல. ஆமா கேட்டுட்டு போ, நாங்க தான் திருப்பி கேட்கறோம்ல, எங்களுக்கு என்ன வாயா இல்ல, நாங்க உன்னை திருப்பி கேட்கறோம்ல, அதை விட நீ கேட்கறத விட ட்ரிபிள் மடங்கா உனக்கு நாங்க வந்து கொடுக்குறோம்லன்னு அவங்களுடைய பதிலெலாம் வந்திருக்கு. அதே மாதிரி அடுத்து சீரடிக்கு வந்து போறாரு. நாளைக்கு வந்து சீரடி போறதா சொல்றாரு. அவர் ஏற்கனவே இங்க ஏதோ ஒரு இடத்துல சாய்பாபா கோயில் வந்து திறந்து வச்சிருக்காரு. அவங்க அம்மா கேட்டாங்கன்றதுக்காக ஏதோ ஒரு சாய்பாபா கோயில் வந்து ஒன்று சென்னையில தான் இருக்கு. ஆனா அவர் இப்போ ஒரு மகாராஷ்டிரா போறதா பிளான். நாளைக்கு மகாராஷ்டிரா போற. இப்போ மகாராஷ்டிரா போறதுன்னா கண்டிப்பா பிஜேபியில யாராவது சந்திப்பாரு, அங்க லோக்கல்ல யாராவது அங்க போவார்ல, அதுக்கு தானே போறது. அப்படியே போயிட்டு டெல்லி போயிட்டு வருவாங்க. அவங்க அந்த நடிகை சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்களுடைய தலைமையில அவங்க வந்து உட்கார வச்சு என்ன நடக்க போகுது, இந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணலாம், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது பிளான் இருக்கும். ஸோ மகாராஷ்டிரா போறாருன்னா கண்டிப்பா ஏதாவது பிளான் இல்லை. அதுவும் சீரடி சாய்பாபா அப்படின்னு போறாருனாலே கண்டிப்பா ஏதாவது இருக்கும் அப்படின்ற வாய்ப்புகளும் வந்து இருக்கு. இப்போ என்ன திடீர்னு ஆன்மீக பயணம் எதுவும் மேற்கொள்றாரா என்னன்னு தெரியல. விஜய் தான் திடீர்னு இது திருச்செந்தூர் சீரடி சாய்பாபான்னு போறாரு, என்ன விஷயம் தெரியும். முதலமைச்சர் இவங்கலாம் கொடைக்கானலுக்கு போகும்போது இவர் போகக்கூடாதா, ஒரு ஆன்மீக போகக்கூடாதுன்னு சொல்லுங்க. ஏங்க அவங்க கொடைக்கானல் போகக்கூடாதுன்னு நான் சொல்லல, துபாய்க்கு போகக்கூடாதுன்னு நான் சொல்லல, யாரும் கோயிலுக்கு போகக்கூடாது. இன்னும் 3 பேரும் வெளியே போயிட்டாங்க, ஒருத்தரை மட்டும் இன்னும் காணோம். அவரை தான் சாரி திமுக போயிடுச்சு, இவரு டிவிக்கே போயிடுச்சு, ஏடிஎம்கேவை இன்னும் காணோம், அண்ணனையும் காணோம். அண்ணன் எங்க இருக்காரு என்ன ஆச்சுன்னு தெரியல. அண்ணன் இன்னும் பழைய வீடியோ தான் பார்த்துட்டு இருந்தேன், வேணாம் விடுங்க, அதை விட்டுருங்க, அது பாவம். தெரியல அவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க. இலங்கை போயிருப்பாரு. இங்க நம்மளுக்கு அரசியல் செட் ஆகல, நம்ம இலங்கையில போய் அங்கேயே ஏதாவது உருட்டலாம் அப்படின்னு இருக்காரு. அந்த சைட்லாம் போயிடாதீங்க தயவு செய்து, மக்கள் இங்கே விட அங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. இந்த திருநெல்வேலி பக்கம் போயிடாதீங்கடா, ஏன் வாயிலே மதுரை பக்கம் போய் இந்த மாதிரி சொன்னேன், முதுகுலேயே குத்தி அமைச்சானுங்களா, எல்லாம் சரியா போச்சுடா அப்படின்ற மாதிரி மீம் ஒன்று வந்துச்சு பாத்தீங்களா. காரைக்குடியில் அந்த தாவேகா பிரபு வந்து அந்த கோவில் படம் இருக்குங்களா சிம்பு, அதுல எடுத்து அந்த காரைக்கால் பிரபு வந்து இவரை அடிக்கிற மாதிரி பதறி போய் பக்கத்துல சாட்டை படுத்து இவர் படுத்து சிம்பு பண்ணி எழுப்பி விட்டுட்டு, என்ன இல்லைங்க அவன் உன்னை வெட்டுற மாதிரி, ஏன்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா, என்ன பேசுனதுக்குலாம் ஏன்டா என்னையே வந்து அடிக்கிறாங்க. முதலமைச்சர் ஆகிய நான், முதலமைச்சர் ஆகிய நான், அப்ப வெட்டுறது கரெக்ட் தானே? கரெக்டு தான். இல்லை நிறைய பேர் ஆசைப்படுறாங்க சீமான் அவர் வெட்டணும்னா. இல்லை
சீமான் அவர்கள் வந்து சட்டசபைக்குள்ள போகணும்னு சொல்லிட்டு நிறைய திமுக நியூ ஜாயினிஸ் எல்லாமே ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. நியூ எம்ப்ளாயிஸா? ஆமா, காஞ்சனா கேரியர். ஆமா. அதாவது போகணும், அவர் விஜயின் தாராளமா வந்து உள்ளுக்குள்ள போகணும், சட்டசபைக்குள்ள போகணும், சீமான் போகணும், சபாநாயகர்லாம் உள்ளே இருந்துட்டு ராகிங் பண்ணணும். அதெல்லாம் வந்து சமாளிக்க முடிய தெரியாம வந்து விஜய் அவர்கள் வந்து தடுமாறி நிக்கிறதெல்லாம் வந்து இந்த மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இவனுக்கா நம்ம ஓட்டு போட்டோம் அப்படின்னு வந்து அவங்க மூஞ்சிலே காரி துப்பிக்கிற அளவுக்கு வந்து பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு பேசியிருக்காங்க. எவனோ போறான் சட்டசபைக்கு, போய் மூலையில கார்னர்ல எங்கேயா போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதை விடவா அவர் போய் ஒன்றும் தெரியாமல் இருந்துட போறாரு. அது ஒரு கட்சியோட தலைவர், அதுவும் 234 தொகுதியிலையும் கேண்டிடேட்டை போட்டு நின்று இன்னைக்கு உங்களால ஒரு கருத்து கணிப்பே எடுக்க முடியல, என்ன நடக்குதுன்னே தெரியல, எடுத்த கணிப்பும் கரெக்டான கணிப்பான்னு தெரியாது, அதுவும் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கீங்க. தினமும் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம். ஆச்சரியம் யாருக்கு, பேராச்சரியம் யாருக்கு, பேரதிசயம் நடக்குமா, நஷ்டம் லாப நஷ்டம் யாருக்கு, ஒரு நாளைக்கு நஷ்டம் யாருக்கு, அடுத்த நாள் லாப நஷ்டம் யாருக்கு, அதிர்ச்சி யாருக்கு, அதுக்கு பேரதிர்ச்சி யாரு. இப்ப இந்த 5 நாள் ஓட்டணும்ல, ஒவ்வொரு நாளைக்கு ஒரு டைட்டில் புதுசு சொல்ல மாட்டேங்கிறீங்களே, எதுவுமே தெரியாது. பேசுறான்னு தம்ப்நெயில் வைக்கிறான்னு தவிர பாம்பு விட மாட்டேங்கிறானுன்ற மாதிரி இருந்தா தானே விடுறதுக்கு உங்களுக்கு. அவங்களே சொல்லிக்கிறாங்க நம்ம ஒரு அனுமானத்துலதான் பேசுறோம். இவரு இப்ப 20 வந்துட்டாருன்னா அவருக்கு என்ன ஆகும், அப்ப அவருக்கு 25 போகுதுன்னா இவருக்கு என்ன ஆகும்? இல்ல இப்ப கொஞ்சம் ஏறி வந்திருக்காங்களே, 1 கோடி வாக்கு இல்ல 25% வராங்க ஜோ, வராங்க. இப்ப எல்லாருமே வந்து இல்லங்க அவருக்கு வந்து ஓட்டு விழுந்திருக்குங்க, அதெல்லாம் வந்து இல்லன்னு சொல்ல. எனக்கே ரொம்ப ஆச்சரியமா போச்சு, ஆமா நீங்க எல்லாம் பெரிய இது இல்ல, எனக்கே ரொம்ப ஆச்சரியமா போச்சு. என்ன இப்ப ஆச்சரியம் ஆயிடுச்சு உனக்கு? நானே போன் பண்ணி விசாரிச்சேன், பார்த்தா ஓட்டு போட்டுறாங்க. அப்புறம் போட்டுட்டாங்க. ஆனா திமுக தான் ஆட்சிக்கு. அது ஒன்லி சரி ஓகே ஏதோ ஒண்ணுங்க, அது ஏதோ இருந்துட்டு போகுது. நம்ம என்ன சொல்றோம், அவங்க ஏத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. அதுதான் இப்போ நான் சொன்ன மாதிரி தான் நம்ம நண்பர் நாம் தமிழர்ல இருக்காங்க அப்படின்னு சொன்னல, அவருக்கும் நண்பர் நாம் தமிழரா நண்பர் இருக்காங்க, அந்த கட்சி வந்து பிடிக்கும். ஆனா அவரே வந்து 4% தான் வரும் அப்படின்னு இருக்காங்க. எது 4% வருமா? ஓஹோ, அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா சொல்லியிருக்காங்க. யாருங்க நீங்க என்ன விசாரிச்சீங்க அப்படின்னா திமுக தான் வரும் அப்படின்னாங்க. திமுக வருமா, நீங்க என்ன சொல்றீங்கன்னா இப்போதைக்கு எதுவும் சொல்ற மாதிரி இல்லைங்க, நிலவரம் கொஞ்சம் மாறி தான் இருக்குன்றப்ப எதுவும் கணிக்க முடியல அப்படின்னா. சரி நீங்க உங்க சரௌண்டிங்ல நீங்க விசாரிச்சீங்களே, நீங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு 20 பேர்கிட்ட கேட்குன்னா ஒரு 15 பேர் வந்து தாவேக்கா தான் சொல்றாங்க. ஆனா திமுக ஆட்சிக்கு அது என்னவோ தெரியலங்க. ஆனா இவங்க எல்லாரும் வந்து இப்ப அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. இப்போ வந்து ஒரு பர்சன்டேஜ் வந்துடும், ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஓட்டுலாம் வாங்க போறாரு, அவரு சென்னையில எல்லாம் வந்து பெரிய அளவுக்கு ஸ்வீப் பண்ண போறாருன்றதெல்லாம் வந்து ஒத்துக்கிட்டாங்க. ஆனா அவரால் ஆட்சி அமைக்க முடியாது. சரி நான் என்ன சொல்றேன், அவர் ஆட்சி அமைக்கிறாரு, அமைக்காம போறாரு, எதிர்கட்சியா வராரு, வராம போறாரு, இல்ல அது பிரச்சனை இல்லை. இப்ப இந்த அவர் சட்டசபைக்குள்ளார வராருன்னா ஒரு 30% வந்து இருக்கிறாருன்னா அவருக்கு என்ன ஒரே ஒரு எம்எல்ஏவா கிடைப்பாங்க? கிடைக்க மாட்டாங்க. 20ல இருந்து 25 அவ்வளவு கூட வேணாம், நான் அவ்வளவுலாம் போக விரும்பல. ஒரு 5 வேணா ஜோ, வேணா விட்டுருங்க. ஏன் நீங்க அவ்வளவு ஏன் ஆசைப்படுறீங்க? விட்டுருங்க, 10 வச்சுக்கோங்க. திமுக கார மாதிரி நம்ம பேசுறோம், வச்சுக்கோங்களேன் 10 வச்சுக்கோங்க. 10 எம்எல்ஏ கிடைப்பாங்க. 10 எம்எல்ஏவோட ஒருத்தர் சட்டசபைக்கு போறானா, ஒரு எம்எல்ஏ சட்டசபைக்கு போனாலே எப்படி பேசுவாங்கன்னு தெரியும். இப்ப வேல்முருகன் இருக்காருன்னா அவர் எந்திரிச்சு எப்படி பேசுவாரு அப்படின்றது தெரியும். அப்போ ஒவ்வொரு கட்சியில இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எப்படி, ஏன்னா இவங்க எல்லாம் உங்களுக்கு ஆதரவானவங்க. அதனால மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும் அப்படின்னு பேசுவாங்க. ஆனா எதிர்கட்சியில் இருக்கிறவங்க அப்படி பேச மாட்டான், எகிரி அடிக்க தான் பார்ப்பான். என்ன பண்ணீங்க இந்த ஆட்சியில், நீங்க பண்ணேன்னு சொன்னீங்க, பண்ணீங்களா, என் தொகுதிக்கு தரேன்னு சொன்னீங்க, தந்தீங்களான்னு அப்படித்தானே கேட்பாங்க. அது கூட தெரியாமலா விஜய் அவர்கள் சட்டசபைக்கு போயிடுவாரு? அது கூட பேச வராமலா அவர் வந்து போயிட போறாரு? நான் என்ன கேட்கிறேன், அவர் எதிர்கட்சியாவே வராருன்னு வச்சுங்க, ஒரு 3வது இடத்துக்கே வராரு, அப்படியே வச்சுப்போம், ஏன் இவங்களை வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டு பாவம். 3வது இடத்துக்கு விஜய் வராரு. அந்த 3வது இடத்துல விஜய் வந்து சட்டசபைக்கு போறாரு. அவருடைய தொகுதியில இப்போ பெரம்பூர்னு வச்சுங்களேன், பெரம்பூர்ல இந்த தொகுதி சரி உங்களுக்கு கஷ்டப்படும். திருச்சி கிழக்குல இந்த மாதிரி வந்து பிரச்சனை இருக்குங்க, இதுக்கு வந்து நிதி ஒதுக்கி தரணும், இது எங்களுக்கு செஞ்சு தரணும்னு கூட கேட்கற அளவுக்கு அவருக்கு வந்து தெரியாது. அவர் என்ன கேள்வி பதில் விளையாட போறாரா, எல்லாம் குவிஸ் வைக்க போறாங்க, இவர் மாட்டிக்கிட்டு முழிக்க ஐயோ உனக்கு பதில் தெரியாதுன்னு சொல்றதுக்கு. அவரு கேள்வி கேட்க போறாரு, பதில் சொல்ல போல. நல்லா புரிஞ்சுக்கணும், சட்டசபையில முதலமைச்சர்கிட்ட தான் கேள்வி கேட்பாங்க, ஆளுங்கட்சிகிட்ட தான் கேள்வி கேட்பாங்க. அப்ப நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? இப்போ ஒரு ஆளுங்கட்சியா இருந்தாதான் பதில் சொல்ல வேண்டியிருக்கும், இல்லைன்னா ஒரு கேள்வி தான் கேட்பாரு. சட்டசபையில் எதிர்த்து உட்காந்துக்கிட்டு இந்த இதை பண்றேன்னு சொன்னீங்களே பண்ணலையே, என் தொகுதிக்கு இதை பண்ணணுமே, நீங்க அதுக்கான நிதி ஒதுக்கணும் அப்படின்னு கேட்பாரே தவிர அந்த இடத்துல அவர் போய் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது.
அதுக்கான ப்ராப்பர் பதில் வரலன்னா அதுக்கு எப்படி ரியாக்ஷன் இருக்குன்றத நீங்க இப்பவே பார்த்துட்டீங்க எப்படியெல்லாம் இருக்குன்றத. அதனால வந்து இந்த ராகிங் பண்ண ட்ரை பண்றது, அப்படியே போனா அவரை போய் கலாச்சிருவாங்க. இப்ப அந்த மைண்ட் செட் கொண்டு வராங்களா, திமுகக்குள்ள கொண்டு வராங்களா? இல்ல ஒரு அளவுதான் அப்படியே போயிட்டு இருக்கு, அந்த ஸ்ட்ராங் கான்பிடென்ட்டா இல்லாம அவங்களுக்குள்ள அந்த குழப்பத்துக்குள்ள இப்போ கொண்டு வராங்களா? இல்ல நிலைமை வேற மாதிரி தான் இருக்குன்ற அந்த ஒரு தாட்டுக்குள்ள வந்து இப்போ அவங்க போயிட்டு இருக்காங்க. திமுக ஆட்சிக்கு வராதுன்னா இல்ல கஷ்டமா ஆட்சிக்கு வரான்னு ரொம்ப டஃப், நம்மளால எதுவும் சொல்ல முடியாது. நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்றாங்க ஜோ. இப்போ ஒரு டீம் கேட்டா ஒரு அன்னைக்கு ஓட்டு போட்டுட்டு அன்னைக்கு வந்து இதுக்கு போயிட்டாரு, அந்த ஆபீஸ் போயிட்டாரு, அந்த பெண் அந்த ஆபீஸ்க்கு போயிட்டு அங்க போய் ஏதோ செக் பண்ணி இருந்திருக்காரு. அங்க வந்து பெண்கள் எல்லாரும் ஓட்டு போடுறது, என்ன இவ்வளவு பேர் வராங்க, என்ன இவ்வளவு பர்சன்டேஜ் இப்பவே வந்துகிட்டு இருக்கு, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்டு கொஞ்சம் அப்செட் ஆயிருக்கிறதாவும் நியூஸ் வருது. கடைசியா இவ்வளவு பர்சன்டேஜ் ஆனதுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் கொஞ்சம் அப்செட் ஆயிருக்காரு. இவ்வளவு ஓட்ஸ் வருதுன்னா இப்ப ஏதோ சம்திங் நடக்குதா அப்படின்ற மாதிரி இல்ல எல்லாமே நமக்கு சாதகமா தான் வந்து ஒரு 8 மணிக்கு மேல இல்ல எல்லாமே சாதகமா தான் வந்திருக்கு, குறைஞ்சது ஒரு 160 தொகுதிக்கு மேல வந்து அடிப்போம் அப்படின்னு வந்து ஒரு ரிப்போர்ட் சும்மா கொடுத்து விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு கொடைக்கானல் கிளம்பி போயிருக்காரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி போயிருக்காராம். ஆனா உண்மையான ரிசல்ட் எல்லாருக்கும் ஏதோ தெரிஞ்சிருக்கு, ஆனா வந்து மறைக்கிறாங்க. என்னமோ நடக்க போகுது, ஆனா என்ன நடக்க போகுதுன்னு யாருக்கும் தெரியலன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல. இதுதான் பஞ்சாயத்து இப்ப. ஸோ இது வந்து ஒவ்வொரு டீமுமே அவங்களுக்கு சாதகமா வரப்போகுது. இப்போ டிவிக்கு என்ன நினைக்குதுன்னு நமக்கு சாதகமா தான் வரப்போகுது. ஸோ அதனால நம்ம வந்து கொஞ்சம் தயாரா இருக்கணும்னு நினைக்குது. டிஎம்கேவும் அதே நினைப்பில் தான் இருக்கு, நமக்கு சாதகமா வரப்போகுது, நம்மளும் வந்து ரெடி ஆகிப்போம், யார் யார் என்னென்ன பதவி என்னது இப்பவே வந்து பேசிடலாம். அதே தான் அதிமுகவும் நினைக்குது, என்டிஏவும் நினைக்குது. நம்ம வந்து எப்படியாவது சிஎம் ஆகிடணும், அடுத்தடுத்து யார் யார் எந்த போஸ்டிங்கில் வைக்கிறதுன்றதை பார்க்கணும். ஃபுல் மெஜாரிட்டினா எப்படி பண்ணலாம், ஒருவேளை தொங்கு சட்டசபையாக இருந்தால் என்ன பண்ணலாம், ஒருவேளை விஜய்கிட்ட ஆதரவு கேட்குற மாதிரி நிலை வந்தால் அதுவும் நடக்குது. விஜய்கிட்ட ஒருவேளை ஆதரவு கேட்குற மாதிரி தான் அந்த பேச்சுவார்த்தையும் போயிட்டு இருக்குது. லிங்க் அந்த வேலையும் இப்போ வந்து போயிட்டு தான் இருக்கு, வேணா போயிட்டு இருக்கு. ஆனா திமுகவும் அதிமுகவும் நீங்க சொல்ற மாதிரி அடுத்தது நம்ம ஆட்சிக்கு வந்தோன்னா யார் யாருக்கெல்லாம் என்ன போடணுன்ற அளவுக்கு எதுவும் போற மாதிரி எனக்கு வேலை போற மாதிரியே ஒன்றும் இல்ல. உள்ளுக்குள்ள யார் யாருக்கு என்ன பொறுப்புன்னு இல்லை, இவ்வளவு ஜெயிப்போம் மெஜாரிட்டியில வந்துட்டோன்னா ஓகே. வராத பட்சத்துல என்ன பண்ண, ஒருவேளை காங்கிரஸ் இவ்வளவு ஜெயிச்சு இவங்க இவ்வளவு ஜெயிச்சு அவங்களோட ஆதரவு நமக்கு இருந்தா மட்டும் தான் நம்ம ஆட்சி அமைக்க முடியும்னா அப்ப என்ன பண்றது, அப்ப ஏதாவது பண்ண முடியுமா, பண்ணிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால ஒவ்வொரு கட்சியும் நம்பிக்கையா இருக்காங்க. அதனாலதான் சொல்றேன், இந்த சட்டசபைக்கு போறது, இந்த கேள்வி கேட்கறது, பதில் சொல்றதெல்லாம் அரசியல்ல சாதாரண விஷயம். இந்த சட்டசபைக்கு போனா அந்த நிகழ்வுகள்லாம் வேற மாதிரி இருக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி இந்த அதாவது உக்கிரமா இருந்த காலகட்டம்லாம் இருக்கு, தூக்கி அடிச்சுக்கிட்டது, சண்டை போட்டது, புடவையை பிடிச்சி இழுத்தது, அசிங்கமா திட்டிக்கிறது, அந்த காலகட்டம்லாம் இருந்துச்சு. இப்பெல்லாம் லைவ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வந்து இப்போ பேச்சுக்களே வந்து உங்களுக்கு அந்த அளவுக்குலாம் இல்லை. அவங்க ஒன்று கேட்குறாங்க, இவங்க ஒன்று சொல்றாங்க, இவங்க அந்த இதை அதுக்கு ரொம்ப பேசினா சபையை விட்டு வெளியே போயிடுறாங்க, முடிஞ்சு போச்சு. யாருக்கும் சட்டசபை நடத்தணுன்ற எண்ணம்லாம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க, அது வேற விஷயம். சட்டசபை அப்பாடா எதிர்கட்சி இல்லையா, சந்தோஷம் தான் நினச்சி பண்றாங்க. ஒரு ஆக்கப்பூர்வமான விவாதம், அவங்க அதை கேட்டாங்க நாங்கள் சொன்னோன்னெலாம் இருக்காது. நீங்களே பாருங்க எத்தனை லைவ் நமக்கு வந்து கட்டாயிருக்கு. சட்டசபை போயிட்டே இருக்கும், முதலமைச்சர் பேசும்போது ஆளுங்கட்சியில் இருக்கவங்க பேசும்போதெல்லாம் ஓடும், அவங்கள புகழ்றது அதெல்லாம் ஓடும். எதிர்கட்சிக்காரங்க ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு பதில் இதாகிடுச்சுன்னா உடனே லைவ் கட்டு. ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து இருந்துட்டு இருக்கிறதுனால உள்ள போனா ரேகிங் பண்ணுவாங்க, கேள்வி கேட்டா கலாச்சி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து அதெல்லாம் அவங்களோட ஆசை. அப்படி நடக்கணும், விஜய் அவமானப்படுத்திடணும், அப்படியே கூனி குறுகி விஜய் வந்து ஏன்டா இந்த சட்டசபைக்கு வந்தோன்னு நினைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நினைக்கணும்னு அவங்களுடைய விருப்பம். நடக்காது கண்ணு, நடக்காது ராஜா. ஆனா ஒரு சைடு பார்த்தோன்னா நிறைய ஐஏஎஸ் ஐஆர்எஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் எல்லாமே போய் விஜய் அவர்களை சந்திக்கிறதா ஒரு பேச்சு வந்துட்டு இருக்குது. நேற்றுக்கு இவர் திருச்செந்தூர் போகும்போதே பார்த்தீங்கன்னா அதுக்கான அந்த பாதுகாப்புலாம் பார்த்தீங்கன்னா அது வேற லெவல் தான் இருக்கு. ஒரு சிஎம்கான செக்யூரிட்டி லெவல் தான் இவருக்கும் இருக்குன்றப்போ இது எதை வந்து தெளிவுபடுத்துதுன்னு எனக்கு தெரியல. எனக்கும் தெரியாது எதை மீன் பண்ணுது என்ன பண்ணுதுன்றது எனக்கும் தெரியாது. பட் செக்யூரிட்டி லெவல் அவருக்கு தேவைப்படுது அந்த அளவுக்கு. ஏன்னா க்ரௌடு நம்ம பார்க்குறோம் எப்படி இருக்கு. நைட்டு 2 மணி 3 மணிக்கு போனா கூட, விடிய காலையில போனா கூட அவருக்கு எவ்வளவு க்ரௌடு வருது, எவ்வளவு பேர் நிக்கிறாங்க அப்படின்றத நம்மளால பார்க்க முடியும் போது செக்யூரிட்டிஸ் தேவைப்படுது தான். பட் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் போய் சந்திக்கிறாங்களான்னு ஒரு நியூஸ் இருக்கு. போறாங்க அந்த பீச் ரோட்ல போறாங்க, அங்க போறப்ப ஒரு வீட்டுல போய் எல்லாரும் சந்திக்கிறாங்கன்னு 48/14 சொன்னா அது எனக்கு இன்னும் நம்புற மாதிரி தெரியல. இல்ல இந்த மாதிரி போய் சந்திக்கிறாங்க அப்படின்னா யார் ஆட்சிக்கு வருவாங்களோ அவங்கள தேடிதான் முதல்ல போய் இவங்க பொக்கே எல்லாமே கொடுத்து வாழ்த்து எல்லாமே தெரிவிச்சுட்டு அவங்களோட அபிப்பிராயத்தை சொல்லிட்டு வருவாங்க. தெரியல என்ன நடக்குதுன்னு. சொல்லிடுறீங்களே அப்புறம் என்ன எல்லாத்தையும் சொல்லிட்டு
அப்படின்னு சொல்றாங்க வைக்கிறாங்க. நீங்க சொல்ற மாதிரி சேஃபா அப்படி வந்து சேஃபா இல்லைங்க. இப்போ உண்மையாவே நமக்கு அது நடந்துச்சா இல்லைன்னு தெரியாது. அட்லீஸ்ட் 1% தெரிஞ்சுதா இல்ல. ஆனா நேற்றுக்கு போன செக்யூரிட்டி பார்க்க இவ்வளவு நாள் இந்த அளவுக்கு இல்லாதது நேற்றுக்கு போயிட்டு வரும்போது இருந்தது. அதனால செக்யூரிட்டி எல்லாம் இருக்குது, அவருக்கு தேவையான அளவுக்கு விட இப்போ வந்து நல்லாவே செக்யூரிட்டி எல்லாம் இருக்காங்க. பட் இந்த IAS IPS எல்லாம் பார்த்தாங்களா, IRS பார்த்தாங்களான்ற நியூஸ் நமக்கு உண்மையாவே தெரியாது. அப்படி நடந்துருந்துச்சுன்னா அதுக்கான காரணமும் நமக்கு தெரியாது. என்ன வேணாலும் இருந்திருக்கலாம். மேபி அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருந்திருக்கலாம். ரிசல்ட்ஸ் எக்ஸிட் போல்ஸில் இப்படி வந்திருக்கு, இதுதான் வரப்போகுது அப்படின்ற விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கலாம். இல்லை ஏதோ ஒரு இதுவரைக்கும் நடக்காத சம்பவங்கள் மாதிரி ஏதாவது நடக்கலாம். இல்லை வரலாறே மாற்றி பேசுகிற மாதிரியான சம்பவங்களும் நடக்கலாம். இல்லை ரிப்பீட் கூட ஆகலாம். எதுவுமே நமக்கு தெரியாது இல்லையா? அதனால சொல்கிறேன். 30ஆம் தேதி வரை 234 வேட்பாளர்களையும் கூப்பிட்டு பேசுகிறதா ஒரு பேச்சுக்களும் வந்திருக்கு. அது எதுக்குன்னா இப்போ 4ஆம் தேதி வந்து ரிசல்ட் கள நிலவரம் இல்லை, 4ஆம் தேதி ரிசல்ட் வரப்போகுது. ஸோ எந்த விதமான அசம்பாவிதமும் இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும், எல்லாரும் எப்படி வந்து ப்ராப்பராக அவங்கவுங்க அந்த தொகுதியில் இருந்துக்கிட்டு, ஏன்னா எல்லாரும் இங்கே சென்னையில் இருக்க மாட்டாங்க. ஸோ 234 தொகுதி அவன் வேட்பாளர்கள் இருக்கணுன்றதுனால அங்கே நிலவரங்கள் எப்படி இருக்கு, இந்த ஓட்டு பெட்டியை மாத்துறது, அந்த டைம்ல வந்து இந்த ஓட்டு மிஷின்ல இருந்து இதை கவுண்ட் பண்றது, கலவரம் இல்லை, மிஷின்ல வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ப்ராப்பரா அங்கேயே இருந்து பார்க்கணும். நீங்க பாட்டுக்கு போயிடக்கூடாதுன்னு சில விஷயங்கள். ஒருவேளை நம்ம ஜெயிக்கிற மாதிரி வந்து பக்கத்துல வந்து உங்களை வந்து இது பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, இல்லை உங்களை மடைமாத்துறதுக்கான வேலைகள்லாம் இருக்கு. அந்த நேரத்துல கபலீகரம் பண்றதுக்கான வேலைகள்லாம் நடக்கும். மற்ற நேரத்தில் இதெல்லாம் கூட கவுண்டிங்கில் ஏதாவது மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நடக்கக்கூடாது. ப்ராப்பராக என்ன பண்ணணுன்றதுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்கறதுக்காக 234 பேரையும் வந்து அன்னைக்கு அசம்பிள் ஆகிறாங்க சென்னையில். ஸோ அவங்களுக்கான வழிகாட்டுதல்கள்லாம் சொல்லப்படும். அதுக்கேற்ற மாதிரி அவங்க நடப்பாங்க. ஸோ ஒருவேளை ஏதாவது அவங்க பார்க்காத மாதிரி பாசிட்டிவாக நடந்துச்சுன்னா அது வேற, நெகட்டிவாக ஏதாவது நடக்குது, அவங்க வேற மாதிரி ஒன்று நடக்குதுன்னா அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும், எப்படி என்ன பண்ணணுன்றத சொல்றதுக்காக ஒரு மீட்டிங் நடக்குது. இது அரசியல் கட்சிகள் நடத்துறது தான். இது மற்ற கட்சிகளுக்கு நடத்துறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. விஜய் புதுசாக வர்றதுனால நடத்துறதுனால அது கொஞ்சம் ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. நாளைக்கு 29 எக்ஸிட் போல் வரதுக்கான நாளைக்கு தான் 29 எக்ஸிட் போல் மேற்கு வங்கத்துல முடியுது, வெஸ்ட் பெங்கால்ல. ஆமா, இங்க எக்ஸிட் போல் வந்து சொல்லுவாங்களா 6:30க்கு வந்துரும் உங்களுக்கு. 6:30க்கு அப்புறம் உங்களுக்கு ஆமா ஈவினிங் 6:30 எக்ஸிட் போல்லாம் வர ஆரம்பிச்சிடும். எப்படியும் 190 பிளஸ்ல தான் சொல்லுவாங்க எல்லாரும். ஆமா, கவலைப்படாதீங்க, ஒன்றும் புதுமையாலாம் எதுவும் வராது. 180 பிளஸ் 190 பிளஸ் 200 பிளஸ் இல்லைன்னா 140 150 அந்த ரேஞ்சு கொடுப்பாங்க. அப்புறம் ஒரு டீம் வந்து NDA வந்து 103 105 110 அப்படி கொடுப்பாங்க. விஜய்க்கு எனக்கு தெரிஞ்சு 3-5 கொடுப்பாங்க. அப்புறம் பர்சன்டேஜ் ஒரு 20-25 கொடுத்துருவாங்க. ஓகே, அதாவது நாளைக்கு இப்படி முடிவு பண்ணிக்கலாங்களா, 150க்கு மேல திமுக வரும்னு நினைக்கிற சொல்ற சேனல் எல்லாம் திமுகக்கு ஆதரவான சேனல், அதிமுக பெரும்பான்மையா வந்துரும் சொல்றதெல்லாம் அதிமுகக்கு சாதகமான சேனல் மாதிரி கணிக்கவே முடியலையா. ஆனா நாளைக்கு எக்ஸிட் போல் சொல்ல போறாங்க. சரி சொல்லட்டும், நாளைக்கு பார்ப்போம்ல என்ன நடக்குது, என்ன கூத்துலாம் நடக்குதுன்னு நாளைக்கு பார்ப்போம்ல. பார்ப்போம் என்ன நடக்குதுன்றத பார்ப்போம். அடுத்து இந்த கிருஷ்ணகிரியில வாட்டர் டேங்க்லாம் அடிச்சு இன்னொருக்கு நாங்கள கைது பண்ணிட்டாங்க. ஆமா, உடனே பண்ணிடணும், இல்லைன்னா தப்பா போயிடும். அதெல்லாம் காவல்துறை எவ்வளவு வேகமா இருக்குது, பாராட்டுவீங்களா? அதை விட்டு என்னங்க, அதாவது ஏன் நம்ம மக்கள் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னாலோ, ஒரு பிரச்சனையில போய் வந்து தலையிட்டு அதை வந்து சரி செய்யணும்னு நினைக்கிறதுலையோ, இல்லை வந்து ஸ்டேஷனுக்கு போகணும்னு நினைக்கிறதுலையோ ஏன் இவ்வளோ தயக்கம்னா இந்த மாதிரி நடக்கும்போது தான். அதாவது எனக்கு ஓட்டு போடலைன்னு சொல்லி ஒரு திமுக காரர் அங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிறவர் அந்த வாட்டர் டேங்கை உடைக்கிறாரு, யாரும் தண்ணி குடிக்கக்கூடாது பயன்படுத்தக்கூடாதுன்னு. அதை போய் எதிர்த்து கம்ப்ளைண்ட் பண்ண இந்த டைஃபின்னு சொல்லுவாங்க, DYFI டைஃபி, அவங்க CPM அந்த கம்யூனிஸ்ட்ல அவங்களதுல போய் ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அவரை வந்து நடு ராத்திரி நள்ளிரவு 4 மணிக்கு வந்து கைது பண்றது. அவர் வந்து சொல்றாரு, கம்ப்ளைண்ட் கொடுத்தது நானு, நீங்க என்னையே வந்து கைது பண்றீங்க அப்படின்னா அப்புறம் எப்படி உங்களுக்கு இதுதான் வந்து ஆல்ரெடி சொன்னீங்க, யார் ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறனா அவனை தான் ஃபர்ஸ்ட் அக்யூஸ்டா பார்க்கணும், அவனை தான் வந்து பிடிக்கணும். நீ ஏன் அத்தனை மணிக்கு அங்க போன, திருட்டு போயிருச்சுன்னுலாம் கிடையாது, நீ ஏன் அத்தனை மணிக்கு அங்க போன, அங்க உனக்கு என்ன வேலை, ஏன் யாருங்க கேட்கறது ஒரு வகையில லாஜிக்கா வச்சுக்கலாம். ஆமாங்க, போலீஸ்காரங்க கரெக்டான குற்றவாளியை பிடிக்கணுன்றதுக்காக கேட்கலான்னு கூட வச்சுக்கலாம். ஆனா அது ஏதோ த்ரெட்டன் பண்ற மாதிரி தான். இப்போ அதான் சொல்ல வரேன், சம்பவம் நடந்ததுன்றது எல்லாருக்கும் நியூஸ் சேனல் வரைக்கும் எல்லாரும் போட்டாங்க, யாரு பண்ணான்ற வரைக்கும் பேர் வரைக்கும் சொல்லிட்டாங்க. அவரு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போது அவரு கொடுத்துட்டாராம், அதனால இவரை வந்து கைது பண்றாங்களாம். அது எத்தனை மணிக்கு? 4 மணிக்கு. கவுன்சிலர் தானே இது கொடுத்துருக்காங்க. ஆமா ஆமா, இது எனக்கு புரியவே இல்லை.
இவங்க ஏதோ போயிருக்காங்க உடைச்சிருக்காங்க, இல்ல என்னை அடிக்க வந்தாங்கன்னு சொல்லி கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல. என்னடா வாட்டர் டேங்க் உடைச்சிட்டீங்க, குடிக்க தண்ணி இல்லையேன்னு போய், அதுவும் இத்தனைக்கும் அப்படி பார்த்தா கூட சிபிஎம்ல ஒரு கூட்டணி கட்சியை சேர்ந்தவங்க. ஆமா, அந்த தொழிலாளர் சங்கம், அந்த டைஃபின்றதெல்லாம் வந்து அவங்களுக்கே இந்த நிலைமை. திருப்பியும் வந்தா விளங்கிரும். அடுத்து இன்னொன்று 2 இருக்குது. சைக்கிள் வாக் போயிருக்காரு. எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை காணவில்லையா? வண்டியை விடவில்லை. அது எனக்கு பார்க்கும்போது இந்த படமா ராஜா ராணியா சித்தப்பா, அந்த புல்லட் மேலே ஏறி உட்காரதுக்கு கல் வச்சிருப்பாங்க, ஏறி உட்காந்துட்டு கல்லை நவுத்தி விட்டோன்னா புல்லட் தள்ளி விட்டோன்னா ஓட்டுவாப்புல. வெட்டிக்கிளி, வெட்டிக்கிளி ராஜா ராணி தான் நினைக்கிறேன். ராஜா ராணி தான். அவனுக்கு கால் எட்டாது. அது மாதிரி இவருக்கு சைக்கிளை பிடிச்சிட்டு இல்லைங்க. நான் என்ன சொல்றேன், அது ஒரு வயது முதிர்வு. ஒரு 70+ இருக்காரு, அவர் சைக்கிள் ஓட்டுறாரு அப்படின்றதே ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். இந்த வயசுல ஒருத்தர் ஆக்டிவா சைக்கிள் ஓட்டுறாருன்றதே ஆச்சரியமான விஷயம்தான். அதை போய் என்ன, அதுல என்ன இருக்கு? சைக்கிள் ஓட்டுறதுல என்னங்க இருக்கு? ஒன்றும் இல்லைன்னு தாங்க நானும் சொல்றேன். சைக்கிள் ஓட்டுறது அவர் பாட்டு எங்க கொடைக்கானல் போயிட்டு பின்ன சைக்கிள் ஓட்ட மாட்டாங்களா? சைக்கிள் ஓட்டாம ஏன் இப்ப இங்க வந்து அது நடு ரோட்ல வந்து ஏன் ஓட்டிட்டு இருக்கணும்? எனக்கு புரியல. ஏங்க ஒரு சிஎம் ஒரு சைக்கிளிங் பண்ணக்கூடாதா ரோட்ல? அது உங்களுக்கு ஒரு பெரிய பஞ்சாயத்தா? எனக்கு ஒன்றும் தெரியலங்க. எலெக்ஷன் வரும்போது தான் நடு ரோட்ல சைக்கிள் ஓட்டுறீங்க, எலெக்ஷன் வரும்போது தான் டீ கடையில போய் டீ குடிக்கிறீங்க, எலெக்ஷன் வரும்போது தான் அங்க போய் முட்டை பப்ஸ் வாங்கி சாப்பிடுறீங்க. ஆமா, அப்பதான் செட்டி துவச்சு போடுவோம், அப்பதான் சிக்கன் 65 போட்டு தருவோம், வடை போடுவோம், பூரி தட்டி கொடுப்போம், தோசை ஊத்தி தருவோம். எல்லாமே நாங்க அப்பதான் பண்ணுவோம். என்ன சொல்றேன்னா அவருக்கு தான் நான் என்ன சொல்றேன், எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, வயது முதிர்வுன்னு தெரியுதுங்களா? எலெக்ஷன் முடிஞ்சிருச்சுங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணும்போது அது கொஞ்சம் ஒரு இதாகுது. நான் என்ன கேட்கறேன், ஒரு எலெக்ஷன் முன்னாடி பண்ணியிருந்தா கூட நீங்க கேள்வி கேட்கலாம், எதுக்கு இப்ப சைக்கிள் ஓட்டுறாரு அப்படின்னு கேட்கலாம். எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, அவரு பாட்டுக்கு கொடைக்கானல் போய் ஜாலியா சைக்கிள் ஓட்டிட்டு இருக்காரு. அதுல உங்களுக்கு என்ன பஞ்சாயத்து? நமக்கு என்ன அதுல இருக்கு? இல்லங்க, அது உள்ளுக்குள்ள எங்கேயாவது உங்களுக்கு ஓட்ட முடியல, இப்ப எங்கேயும் போக முடியல, போய் எங்கேயும் சைக்கிள் ஓட்ட முடியல, பைக் ஓட்ட முடியல, அதனால நீங்க காண்டாயி பேசுறீங்க. எனக்கு உண்மையாவே எனக்கு அதுல எதுவுமே இல்லை. ஒரு சைக்கிள் ஓட்டுறதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. பிரச்சனை இல்ல, வீட்டுக்குள்ள ஓட்டுங்க. இல்ல வீட்டுக்குள்ள ஓட்டுற சைக்கிள் எது என்ன குழந்தையா? ஒரு வீட்டுக்குள்ளே சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கிறதுக்கு சின்ன பசங்க மாதிரி. சரி ஓட்டுங்க, நீங்க ஓட்டுங்க. நீங்க எங்க போயிருக்காரு? கொடைக்கானல் தானே? கொடைக்கானல் நீங்க சென்னை வரைக்கும் ஓட்டிட்டே வாங்க, நான் எதுவும் சொல்ற மாதிரி இல்ல. வரட்டும் வந்தா. ஏன் உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு அவர் வண்டி ஓட்டுறது இல்ல? அவர் நல்லதுக்காக நான் சொல்றேன். அது ஏங்க அவர் ஒன்றும் வந்து கொடைக்கானல்ல இருந்து ஊட்டிக்கு வந்து சைக்கிள்ல போலங்க, சும்மா அங்க லோக்கல்ல சைக்கிள் ஓட்டி என்ஜாய் பண்றாரு, அந்த லீவை என்ஜாய் பண்றாரு. அதுல என்ன உங்களுக்கு என்ன? எனக்கு உண்மையாவே புரியல உங்களுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டமா இருக்கு. இவ்வளவு நாள் அது பண்ணலன்னு அவர் பண்ணிருக்காருங்க, அதெல்லாம் இப்பதாங்க தெரியல உங்களுக்கு இப்ப தெரியுதுங்க. அது அவர் இதெல்லாம் முன்னாடியே பண்ணிருக்காரு. அப்ப சமூக வலைத்தளங்கள்னா நம்ம பெருசா அவர் வந்து துபாய் போனாரு, அங்கேயும் போய் சைக்கிள் ஓட்டினாரு. அதுக்கு முன்னாடியே அவருங்க எல்லாம் போயிருக்காரு, அங்கேயும் போய் சைக்கிள் ஓட்டிருக்காரு, எல்லாமே பண்ணிருக்காரு. அது இப்ப ரொம்ப பெருசா பேசப்படுது, அவ்வளவுதான். நான் என்ன சொல்றேன், ஒரு தனி மனிதர், நீங்க அப்படி விட்டு ஒரு அரசியல் கட்சி தலைவர், அவர் ஒரு தனி மனிதரா போயிருக்காரு. அவரு போய் அந்த கொடைக்கானல்ல ஒரு வெக்கேஷனை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. இதை ஏன் நம்ம வந்து பெருசா பேசுறோம்? சொல்றதா இன்னும் அவர் கொஞ்சம் முடியாம இருக்காரு. உங்களுக்கு வேற ஒண்ணும் முடியாம இருக்காரு. உங்களுக்கு எனக்கு என்னங்க பிரச்சனை? முடியாம இருந்தா அவர் எங்க ஓட்ட போறாரு? முடியறதுனாலதாங்க சைக்கிள் ஓட்டுறாரு. விடுங்க. ஆசைப்பட்டாரு, ஓட்டிட்டாரு, முடிஞ்சு போச்சு. நான் எதுவும் கேட்கலங்க. செல்வ பெருந்தகை என்ன நினைக்கும்போது கஷ்டமா தான் இருக்கு. என்ன பண்றது? யாருக்கு? உங்களுக்கு? யாருக்கோ? ராகுல் காந்திக்கு. ராகுல் காந்திக்கா? இல்லையே, அப்படி ஒண்ணு எனக்கு தெரியலையே. முதல்ல தெரியுது. இவ்வளவு சீக்கிரம் உன்னை கட்சி பதவியில இருந்து தூக்குனா நினைச்சு கூட பார்க்கலப்பான்ற மாதிரி அண்ணனை வந்து ஒரு 4 பேர் காம்படிஷன்ல இருக்காங்க. அவங்களாம் தூக்கலையே, இவராதான் போறாரு. இவரும் கொடுத்துற, இவரே வந்து எப்படிங்க கொடுப்பாரு? அவங்க சொன்னதின் பேர்ல தான் அவரும் போய் கொடுக்குறாரு. நீ எல்லாம் நமக்கு இந்த தலைவர் பதவி மேல எல்லாம் பெருசா ஆசை கிடையாதுன்னு இல்ல, உன்னை எல்லாம் வச்சுக்கிட்டு இல்ல தலைவரை ராஜினாமா பண்றேன். அப்படியா, சரி ரைட், ஏன்ப்பா உடனே பண்ற? இல்ல தலைவரே பண்ணிடுறேன் தலைவர். சரி பண்ணு, ஆசைப்படுறேன், உன் ஆசையை போய் நம்ம கெடுக்க கூடாது. சுத்தி இருக்கிறவங்க யாருக்கும் பிடிக்கலன்றதுனால தெரிஞ்சிருச்சா அவருக்கு? சுத்தி இல்ல, சுத்தாம இருக்கிறவங்களுக்கும் பிடிக்கல, யாருக்குமே வந்து விருப்பம் இல்ல. அதனால வந்து சரி ரைட், எல்லாம் பார்த்தாச்சு, எல்லா கட்சியிலையும் பார்த்தாச்சு. அடுத்து விடுதலை சிறுத்தைகளே பெரிய சம்பவம்லாம் நடக்க போகுதுன்னு செய்திகள் வருது. ஆமா ஆமா, எலெக்ஷன் ராஜினாமாவா? இவரும் அவரு இல்ல, அவர்கிட்ட ராஜினாமா. யாரு? மத்தவங்க எல்லாமே படித்துறை 50 ரூபா கொடுக்குற
சீட்டு வாங்காததுனால எங்க போய் சேருவாங்க? எலெக்ஷனும் முடிஞ்சு போச்சு. எலெக்ஷன் ஏங்க எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, ரிசல்ட் வந்துரும்ல. ஆமா, ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நிறைய ரிசல்ட்ஸ் வரும் பாருங்க, நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் போய் ஒன்றும் பிரயோஜனம் இல்லையே. ஏன் அப்படி எப்படி சொல்லுவீங்க? ஒரு இடைத்தேர்தல் ஏதாவது வந்தாதான் உண்டு. அங்க போய் நின்னா மறுபடியும் இது கிடையாதுங்க. அங்க போய் நீங்க இப்ப ஜாயின் பண்ணீங்கன்னா 1 இயர் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் ஏதாவது எலெக்ஷன் வரும்போது எம்பி எலெக்ஷன்லாம் 2029 வரும்ல உங்களுக்கு. அப்ப போய் சொல்ல வேண்டியதான், படித்தர சரியில்லை, நீங்களே ஏதாவது பார்த்து பண்ணுங்கன்னா அப்ப ட்ரெயின் வரும் பரவாயில்லையா, அதுல குதிக்கிற மாதிரி இருக்கும்னு அவரு சொல்லுவாரு. அந்த மாதிரி ஏதாவது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? அதனால ஏதாவது வாய்ப்பு நடக்க போகுதுன்ற செய்திகள் வருது. நடக்கலாம். ஆமா, நடக்கலாம். தேமுதிகல அந்த மாதிரி ஏதாவது தேமுதிகல உங்களுக்கு கம்பல்சரி நடக்கும்ன்றது அவங்களுக்கு தெரியும். ஏதாவது ஒன்று நடக்கும். ஒரு 4 பேர் இந்த வேட்பாளர்கள்னு போட்டு வச்சிருப்பாங்கல்ல, 10 பேருக்கு போட்டிருக்காங்கல்ல, 10 பேர்ல 2 பேர் மைனஸ் பண்ணுங்க, 8 பேர் இருக்காங்கல்ல, அந்த 8 பேர்ல ஏதாவது நடக்கிறதுக்கான வாய்ப்பு கூட உடனே நடக்குமான்னு தெரியல. இது எப்படின்னா அதுதான் இங்க பிரச்சனை. இந்த 4ஆம் தேதி என்ன நடக்க போதோ, அதுதான் சொல்றேன், இந்த 4ஆம் தேதி என்ன நடக்க போதோ அதை பொறுத்துதான் மத்ததெல்லாம். சோ அதனால அது வரைக்கும் நம்மளால எதுவும் சொல்ல முடியாது, கணிக்க முடியாது. இந்த 4ஆம் தேதிக்கு அப்புறம் பார்ப்போம் என்னெல்லாம் நடக்குதுன்றத பார்ப்போம். நிறைய பேர் அது வேற சொல்லிட்டு இருக்காங்க, ரொம்ப ஓவரா கான்பிடென்ட்டா நீங்க வந்து பேசிட்டு இருக்காதீங்க, என்ன தெரியாது. என்ன கான்பிடென்ட்டா? நான் வந்து சொல்றேன் தாவேக்கா வந்துருன்னு ரொம்ப இதா பண்ணி சிரிச்சு பேசிட்டு இருக்கோம். நான் தான் சொன்னேன்ல, அப்படி இருக்காதீங்க. எந்த ஹோப். இன்னைக்கு கூட ஒரு நீதிபதி வந்து பேசிட்டு இருக்காரு பாத்தீங்களா, இந்த மாதிரி வந்து குழந்தைகளை பாத்துக்குங்க, இந்த மாதிரி பண்ணிடாதீங்க. நான் விஜய் கட்சின்னு குறிப்பிட்டு சொல்லல, எல்லா கட்சியிலும் யாரும் அப்படி இல்லையே. இந்த தடவை தான் அந்த மாதிரிலாம் வருது, புதுசா வருது. உங்கள் குழந்தைகளை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள், உங்க குழந்தைங்க உங்க இளைஞர்கள் அப்படி. அவன் பாட்டுக்கு சிவனேன்னு போனா கூட இவனுக்கு வாலண்டியரா அள வைப்பாங்க போல. என்ன ஒரு மாதிரி வரல, ஒரு மாதிரி இருக்கு. நீ இல்லையே நான் நல்லா தான், இல்லையே நீ ஏதோ அழுகுற மாதிரி இருக்கு எனக்குன்னு, நான் அழவே இல்லடா அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ண வைக்கிற மாதிரியே நியூஸ்கள்லாம் வந்து வருது. அந்த மாதிரிலாம் யாரும் பண்ண மாட்டாங்க, பண்ணவும் கூடாது ஒரு பக்கம், பட் பண்ண மாட்டாங்கன்னு தானே எல்லாருக்கும் அந்த புரிதல்லாம் வந்து இருக்கு. அதனால வந்து இவங்க தேவையில்லாம சில விஷயங்களை வந்து கிரியேட் பண்றாங்களோன்ற ஒரு எண்ணம் தான் நமக்குள்ளாரையும் வருது. ஐயோ அவன் அப்படி பண்ணிப்பானோ, ஐயோ இப்படி பண்ணிப்பான். அதாவது இப்போ வீட்டில் இருக்க சொந்த பசங்களையே வந்து பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டிய நிலைமையை வந்து இந்த விவாதங்கள்லாம் வந்து உருவாக்கி இருக்கு. அது எப்படி போக போகுதுன்னு வந்து இல்லைங்க, அந்த தாக்கம் இருக்கும், நான் ஒத்துக்கிறேன். விஜய் அவர்கள் ஒரு ஏதாவது தோத்துட்டாருன்னா அந்த தாக்கம் இருக்கும், ஐயோ தோத்துட்டாருன்னு. ஆனா இதெல்லாம் எல்லாருக்கும் பழக்கப்பட்ட விஷயம் தானே. அவர் சினிமா கூட எவ்வளவு ஃபெயிலியர் ஆயிருக்கு, நல்லா இல்லைன்னா பேசியிருக்காங்க. அதுக்காகலாம் வந்து யாரும் எதுவும் பண்ணிக்கிட்டது இல்லையே, தப்பான முடிவுகள்லாம் எடுத்துக்கிட்டது இல்லையே. இவங்களே கிரியேட் பண்ணி விடுறாங்க, நீ ஏதாவது ஒண்ணு பண்ணி. யாரும் இப்ப யாருமே வந்து உடனே விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சிருவாரு, நான் விஜய் அவர்கள் 150 சீட்டு ஜெயிச்சு ஆட்சி அமைச்சிருவாரெல்லாம் யாருமே வந்து சொல்லலையே. எல்லாருமே ஒரு அனுமானத்துல பேசுறாங்க. ஆனா சொல்றவங்க எல்லாரும் திமுக ஜெயிக்கும் தானே சொல்றாங்க, திமுக தானே ஆட்சிக்கு வரும்னு சொல்றாங்க. அப்புறம் ஏன் அவங்களுக்கு அந்த இது வரப்போகுது? அது நான் என்ன சொல்றேன், அது கிரியேட் பண்ணாதீங்கன்ற. அது மாதிரி எதுவும் நடக்காதானா, நீங்களா கிரியேட் பண்ணி பாருங்க. சம்பந்தமே இல்லாம எவன் வீட்டு வாசல்லையே கொண்டு போய் ஒரு காரை நிறுத்தி அதுக்கு இவன் தான் காரணம், இவனுங்களாம் தான் காரணமா இருக்கலாம்னு சொல்ல, அதை ஒருத்தர் உடனே எடுத்துக்கிட்டு சாட்டை பாத்தீங்களா, இந்த மாதிரி உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா எங்கேயாவது? நீ எப்போ எது பேசினா அதான் சொல்றேன். அந்த கட்சியில இருக்க அந்த 2 பேருக்கும் வந்து அந்த கட்சியில ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா போதும், முதல்ல வந்து ட்வீட் போட்டுடணும், முதல்ல வந்து அந்த இதை வாங்கிடணும், நம்ம போட்டுட்டோன்ற அந்த கிரெடிட்ஸை வாங்கிடணும்னு. இதை பாருங்க, நேற்று அவமான பத்தி அமைச்சிருக்காங்க. வீட்டில் கொண்டு போய் காரணம் பார்த்தா உடக்கே தான் செய்வான். ஆமா, அப்படித்தானே சொல்லி அமைச்சிருக்காங்க. அவங்க உள்ளுக்குள்ள அவங்களுக்கு என்ன காரணம் வேணா இருந்திருக்கலாம், இவர் விஜயை பத்தி பேசினதெல்லாம் கூட அந்த காரணம் இருந்திருக்கலாம், போட்டு விடு பாத்துக்கலாம் அப்படின்னு. நீ என்ன விஜய் பத்தி ஓவரா பேசுறப்போ ஒரு போட்டு எப்படி என்னாச்சு, என் வீட்டு வாசல் நிறுத்தினேன் அதனால உடைச்சிட்டேன், அது மாதிரி கூட இருக்கலாம்ல. அது உடனே சாட்டித்துறை இருக்கா பாத்தீங்களா, இந்த தற்கொலை முதல்ல அடிச்சிருக்க வேண்டியது உங்களை தான். ஆக்சுவலா பார்த்தா ஃபர்ஸ்ட் வாங்க வேண்டியது நீங்க தான். ஆனா அவங்க உங்களே எதுவும் பண்ணலையே, ஜஸ்ட் லைக் தட்னா விட்டுட்டு இருக்கான், போய் தொலை அப்படின்னு தானே விட்டுக்கிட்டு இருக்கான். அப்புறம் போய் ஜேம்ஸ் வசந்தனை போய் உடனே வந்து யாருன்னே தெரியாது, நிறைய பேருக்கு ஜேம்ஸ் வசந்தன்னே யாருன்னே தெரியாது. ஏதோ இப்போ இந்த சின்ன ப்ரோக்ராம்லாம் வரதுனால தெரியுது, ஓ இவருதா, ஓ ஆமால இவர் அப்போ சன் டிவில வந்தவர்ல, ஓ ஆமா இவரு தான். அப்புறம் தான் இப்பதான் சுப்பிரமணியபுரத்துக்கு இவர் மியூசிக் டைரக்டரா, இவரா மியூசிக் டைரக்டர் அப்படின்லாம் இப்பதான் வந்துகிட்டு இருக்கு. அவரை போய் இப்போ வந்து அவர் அடிக்கணும்னு முட்டு கொடுக்கறது இல்ல. இருங்க ஜோ, நார்மலைஸ் பண்றாரு. அவங்க திமுக பண்ற எல்லாத்தையுமே நார்மலைஸ் பண்ண, நீ நடுநிலையா இருந்து பேசணும். அது எங்க இருக்கு, அது எங்க இங்க இருக்கு. எல்லாத்துக்குமே முட்டு கொடுக்குற மாதிரி என் குடும்ப ஆட்சி வந்தா என்ன, நீ எல்லாத்தையுமே நார்மலைஸ் பண்றீங்க. நார்மலைஸ் பண்றது இல்லங்க, நான் என்ன கேக்குறேன், அப்படியே உடைக்கணும்னு முடிவு பண்ணிட்டானா காரையா உடைப்பான். இது என்ன எடுத்து கொடுக்குறான்? எடுத்து கொடுக்கலங்க, நான் என்ன கேக்குறேன் புரியுதா? அவன் ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு முடிவு பண்ணான்னு வச்சுங்க, அவன் காரை உடைக்க மாட்டான். கண்டிப்பா கிடையாது. கரெக்ட் தானே? ஆமா.
ஆனா அவன் அதை மாதிரி பண்ணலையே. பஞ்சாயத்துக்கு போயிருப்பாங்க. பண்ணாதவனை பிடிச்சிக்கிட்டு அவன் அப்படி பண்ணிட்டான், அவன் இப்படி, இவன் இப்படி அப்படின்னு நீங்க அவன் சொல்லும் போதுதான் வெறியாகிறான். அப்பதான் இணையத்துல போய் வந்து இன்டர்நெட்ல போயிட்டு எடுத்து என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனாலதான் உங்க கேஸ் ஹிஸ்டரி எல்லாம் தூக்கி எல்லாத்தையும் எடுத்து வந்து போடுறான். எவன்டையுமே கிடைக்காத ஹிஸ்டரி எல்லாம் இவங்கள்ட்ட மட்டும்தாங்க கிடைக்குது. பேசாம ஃபேக்ட் செக்க கொண்டு வந்து இவங்கள்ட்ட கொடுத்துடலாம், வாரியர்ஸ்ட்ட கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன். எது நடந்தாலும் சரி எடுத்து போட்டுறாங்க. என்ன கேஸ், என்ன நம்பரு, என்ன டேட்டு, வருஷம் எல்லாம் கிளியர் கட்டா எடுத்து வந்து இந்தா வச்சுக்க, இதான் உன் லட்சணம், நீ எல்லாம் எங்களை பேச வந்துட்ட. பார்த்ததுக்கு அப்புறம் ஷி அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. நீங்க எல்லாமே பேசலாமாப்பா அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கு. பிதா மகன்ல அவன் தான் உன்னை சாமியார்னு ஏத்துக்கிட்டானே, அவன் கொடுக்குற ஆப்பிளையும் ஆரஞ்சையும் வாங்கி கூட்டிட்டு இருக்க வேண்டியதானே. 10வது படிக்கிற புள்ள அந்த மாதிரி வந்து உன் கதனடா காரி துப்புற மாதிரில இருக்குன்ற மாதிரி இருக்கு. அதனால வந்து இந்த சாட்டை துறைமுறைகள்லாம் பாராட்டணும். நம்ம ஏதாவது ஒண்ணு பேசினா நம்ம மண்டவாளத்தையே எடுத்து வாசல்ல விட்டுருவாங்கன்னு தெரிஞ்சே மனுஷன் பேசுறாருன்னா இறங்கியிருக்காருன்னா தெரியல. பசிக்கும்ல, கவனிப்பு அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. இல்லை நான் என்னன்னா இது சாட்டை துரைமுருகன் மாதிரி ஆட்களுக்கெல்லாம் என்ன சொல்றேன்னா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அப்படியே விஜய் மேலதான், விஜய் ரசிகர்கள் தொண்டர்கள் தான் தப்புன்னா தெரிய போது தெரிஞ்ச ஒரு 2 நாள் கழிச்சு அடிங்கலாம். ஏன் அவசரப்படுறீங்க? உடனே ஒருத்தனுக்காக பேசி தள்ளி தள்ளி அடிச்சு போலீஸ் ஹாட் நியூஸ்ல இது ஹாட்டா தான் போட்டு அடிக்கணும். நீங்க ஹாட்டா தான் இருப்பீங்க, எங்களுக்கு தெரியும். ரெமி மார்ட்டின் தான் வேணும், ரெமி மார்ட்டின் தான் வேணும். அதான் கேட்டாரு. ஹாட் அது அந்த ஹாட்டா? அந்த ஹாட். நீங்க அந்த ஹாட் இல்ல, அந்த ஹாட். நான் அந்த ஹாட்னு வேற ஹாட்னு நினைச்சேன். ராங், யூ ஆர் டோட்டலி ராங். இல்ல 2-3 வீடியோலாம் வேற வந்துச்சு, ஆடியோ வீடியோலாம். இல்லங்க ஆடியோ வீடியோலாம் அப்படி அரசல் வரசலாம் நிறைய வந்துச்சு, ரீல்ஸ் எல்லாம் நிறைய பார்த்தேன். நான் நமக்கு ஷேர் பண்ணோம், நீங்க மட்டும். அதுதான் என்ன நடக்குன்னு தெரியல. நாளைக்கு ஷீரடி போனார்னா என்ன தெரியும். எக்ஸிட் போலை பத்தி நாளைக்கு வரட்டும், நாளைக்கு நம்ம பேசுவோம். கார்த்திக் மிக்க நன்றி. போல் எக்ஸிட் போல், எக்ஸிட்டை விட மேல் பேசுவோம். கண்டிப்பா பேசலாம் கார்த்திக். நன்றி. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு